ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல் டைம் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிபிஎஸ்சி கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 12.1 லீனியர் ப்ராக்ரெஷனுங்கிற லெசனில் 4th கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்த 3 கொஸ்டின்லேருந்தும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுக்கு இப்போது 3 greater than or equal to அப்படி தான் இருந்திருக்கும், 3க்குள்ளே அப்படி தான் இருந்திருக்கும், 2க்குள்ளே அப்படி தான் இருந்திருக்கும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது இவங்க கொடுத்துருக்க நம்பரை விட அதிகமாக இருக்க போகுது. ஆனால் நம்ம முன்னாடி பார்த்த சம்மோட ஸ்டெப்ஸ் மாதிரி தான் வரும். எப்பவுமே ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வச்சு நம்ம பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஈக்குவேஷன். எப்படி நம்ம பாயிண்ட் கண்டுபிடிப்போம், எக்ஸ் ஒய்ன்னு ரெண்டாக பிரிச்சுப்போம். இப்போது எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன வரும், எக்ஸுக்கு 0 போட்டால் 3y greater than or equal to 3ன்னு இருக்கும். மல்டிப்ளிகேஷன் இங்கே போச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ y 1. இப்போ ஒய்க்கு 0 போடலாம். எக்ஸ் ப்ளஸ் எனிதிங் இன்ட்டு 0 0. அப்போ என்ன வரும், 3 வரும். செகண்ட் பாயிண்ட்டும் அதே போல் தான். எக்ஸுக்கு 0 போட்டோம் அப்படின்னா இது 0 ஆகிட்டேன்னா ஒய்க்கு 2 வரும். ஒய்க்கு 0 போட்டோம் அப்படின்னா எக்ஸ் வந்துட்டு 2ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸ் இது தான். என்ன பண்ணணுங்கிறது மேக்ஸில் எப்பவுமே ஸ்டெப்ஸை நல்லபடியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் நமக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வந்துட்டு பாயிண்ட்ஸ் ஈக்குவேஷனை வச்சு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் வந்துட்டு அதை நம்ம கிராஃப்லாம் மார்க் பண்ணணும். இதுதான் கிராஃப். நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம், முதல்ல ஈக்குவேஷன்லேருந்து நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட் y1 x3, y1 பிளேஸ்லையும் x3 பிளேஸ்லையும் மார்க் பண்ணி அதை ஜாயின் பண்ணுறோம். அடுத்தது 2 2, ஒய்யும் 2 எக்ஸும் 2. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போது இந்த கிராஃபில் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், ஆரோ மார்க் எந்த சைடு போகுதுன்னு பார்க்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3க்கு மேலே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 3ல் இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம கண்டுபிடிச்ச லைன் வந்துட்டு இதுவும். அப்போது இந்த லைனையும் தாண்டி இருக்கும். அப்போ ஆரோ மார்க் அவுட் சைடில் போடணும். சேம் இந்த நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில் இதையும் தாண்டி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரோ மார்க் அவுட் சைடில் தான் போடணும். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்மளுக்கு என்ன, ஈக்குவேஷன்லேருந்து பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், ட்ரா பண்ணிட்டோம், கார்னர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு காமன் ஷேப் எடுத்து அதோட எட்ஜஸில் உள்ள பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரோ மார்க்கும் வெளில தான் போகுது, இந்த ஆரோ மார்க்கும் வெளில தான் போகுது. அப்போது இந்த இடத்துக்குள்ளே நம்மளால் எந்த விதமான காமன் ஷேப்பையுமே கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டுத்தோட காமனுமே வந்துட்டு அவுட் சைடில் தான் இருக்காங்களே தவிர இன்சைடில் யாருமே இல்லை. ஸோ அப்போது அவுட் சைடில் உள்ள லைன் தான் இவங்களோட காமன் ஷேப்காக இருக்கும். அவங்களோட பாயிண்ட்ஸ் தான் நம்ம கார்னர் பாயிண்ட்ஸாக எடுக்கணும். அப்போனா பார்த்தோன்னா உள்ளே வந்துட்டு நமக்கு காமனாக எந்த விதமான ஆரோ மார்க்ஸும் இல்லை, எந்த விதமான ஷேப்பும் கிடைக்கல. அப்போ அந்த அவுட்லைன் தான் வந்துட்டு நம்மளுக்கு என்னவாக இருக்கும், காமனாக இருக்கும். ஸோ அப்போ இது என்னது, 0,2 3,0. அடுத்தது இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவலைஸ் பண்ணி இந்த பாயிண்ட் கண்டுபிடிப்போம். ஈக்குவலைஸ் பண்ணலாம். அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு ஈக்குவேஷனையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் greater than or equal to 2. இப்போது இங்கே மைனஸ் போட்டால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 3ல் 1 போய்ட்டு அப்படின்னா 2y. இது அப்போ என்ன வரும், 1 வரும். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா டிவிஷன் ஆகும். ஒய்யோட வேல்யூ 1/2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் ஏன்னா இது ஈஸியாக இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 1/2. இப்போது ப்ளஸில் இருக்கிறது சைடு போச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் ஆகும். ஸோ 2 - 1/2.
இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 2 2s are 4, 4 minus 1 3. ஸோ அப்போ 3/2ன்னு வரும். இப்போ நமக்கு x 3/2ன்னு y 1/2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ பாயிண்ட்ஸ் 3/2, 1/2ன்னு வரும். இதோட பாயிண்ட் என்ன? 3/2, 1/2. இப்போது நம்ம அடுத்த ஸ்டெப்பு வந்துட்டு நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம், கார்னர் பாயிண்ட்ஸ். இப்போ இந்த கார்னர் பாயிண்ட்ஸோட வேல்யூவை நம்ம ஜெட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? மினிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஜெட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் அடுத்த ஸ்டெப். z is equal to 3x plus 5y. என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த 3 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 0,2. இப்போ இந்த 0,2ங்கிற கார்னர் பாயிண்ட்டை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 0ங்கிறத எக்ஸுக்கு பதிலாகவும் 2ங்கிறத ஒய்க்கு பதிலாகவும் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஏன்னா இது x, y தானே, அதனால். அப்போ என்ன வரும்? இங்கே 10 வரும். அடுத்த பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3,0. ஸோ 3,0. 3 into 3 plus 5 into 0. ஸோ அப்போ anything into 0 0. ஸோ 3 into 3 9. அடுத்த பாயிண்ட்டை தான் நம்ம இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பாயிண்ட் என்ன? 3/2, 1/2. பேஸ் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை ஆட் பண்ண முடியும் நம்மளால். 3 into 3 9 plus 5 equal to 14/2. இது 7 வரும். இங்கே கொஸ்டினில் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன? மினிமம் வேல்யூ எதுன்னு கேட்டிருக்காங்க. 9 இதில் எது மினிமம் வேல்யூ? 7 தான் மினிமம் வேல்யூ. அப்போது மினிமம் வேல்யூ இஸ் 7 at 3/2, 1/2. இந்த பாயிண்டில் இதான் மினிமம். ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா, மித்த கொஸ்டினை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போனா நம்ம இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்ச இந்த மினிமம் வேல்யூங்கிறது இதுக்குள்ளே, அதாவது இந்த லைனுக்குள்ளே தான் நம்ம மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது அன்பவுண்டட் ரீஜன். இங்கே கூட பாயிண்ட்ஸ் இருக்கலாம். அப்போ நம்ம கண்டுபிடிச்சது மேபி மினிமமாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதுக்காக நம்ம இன்னொரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணி இதுதான் மினிமம் இல்லை, இது மினிமம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அடுத்தது இன்னொரு ஸ்டெப் போட வேண்டியதாக இருக்கும். அது மட்டும்தான் இந்த சம்முக்கும் முன்னாடி உள்ள சம்முக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே இது ஃபுல் ரீஜனுமே இருக்காங்க. மேபி இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். மேபி இதுக்குள்ளே இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதுக்கு இன்னொரு ஸ்டெப் ஃபாலோ பண்ண போகிறோம். அதனால் இங்கே இன்னொரு லைனும் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். என்ன அப்படின்னா, as region is unbounded, so 7 may or may not be the minimum value. கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை எழுதிக்கோங்க. கண்டிப்பாக அதை எழுதணும். ஏன்னா இது அன்பவுண்டட் ரீஜனுங்கிறதுனால 7 மினிமமாக இருக்கலாம், இல்லை மினிமமாக இல்லாமலும் போகலாம். அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஜெட்டை எழுதிக்கணும். ஜெட் என்ன? 3x plus 5y. நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ, இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம இப்போ ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். 3x plus 5y. இந்த 7 இருக்காங்களே, மேபி இதுதான் மினிமம் வேல்யூ அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா 7ஐ பார்க்க 7 தான் கிரேட்டர், அது மாதிரி வரும். மினிமம்னு வந்தாங்கன்னா எது மினிமமோ அதுதான் கிரேட்டராக இருக்கும். இதுவும் நம்ம நார்மலாக இந்த XYயில் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். என்ன பாயிண்ட்? இப்போ எக்ஸுக்கு 0 போட்டோன்னா ஒய் வந்துட்டு என்ன வரும்? எக்ஸ் 0 ஆகிட்டுனா ஒய் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவைடில் போனால் 7/5ன்னு வரும். அதே போல் ஒய்யை 0 போட்டோம் அப்படின்னா, இப்போ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 3x = 7 இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு போனால் டிவைட் ஆகும். ஸோ அப்போ 7/3ன்னு வரும். இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1.4 வரும். இதையும் கேன்சல் பண்ணோன்னா 2.3 வரும்.
இப்போது அடுத்த ஸ்டெப், இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மினிமம் வேல்யூவான்னு பார்க்குறதுக்கு அடுத்தது இன்னொரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறோம். இதில் ஜெட்டை வச்சு இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டை நம்ம கிராஃபில் மார்க் பண்ணணும். y என்ன 1.4, y 1.4, x 2.3. அப்போது இது ரெண்டுத்தையும் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த லைன் வந்துட்டு எங்கே வருது, பவுண்டடுக்குள்ளே வருது. அப்போ ஃபியூசிபிள் ரீஜனில் நம்மளுக்கு லைன் வரல. நம்ம இது வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்குள்ளே தான் மினிமம் வேல்யூவோட லைனும் வரதுனால இது கண்டிப்பாக மினிமம் வேல்யூ தான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேபி லைன் இங்கே வந்துச்சுன்னா தான் இதுதான் ஃபியூசிபிள் ரீஜன். இந்த ஃபியூசிபிள் ரீஜனுக்குள்ளே லைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேபி அது ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ தப்புன்னு சொல்லலாம். ஆனால் ஃபியூசிபிள் ரீஜனில் நம்மளுக்கு லைன் வரல, இதுக்குள்ளேயே தான் நமக்கு லைன் வருது. நம்ம எந்த ஈக்குவேஷனை வச்சு கண்டுபிடிச்சோமோ அதுக்குள்ளே தான் இந்த லைனும் மினிமம் வேல்யூவோட லைனும் வரத்துனால இதுதான் மினிமம் வேல்யூன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப் எழுதணும் அப்படின்னா, நான் இங்கே எழுதுகிறேன். Since from the graph there is no common point to the fusible region, therefore z minimum is equal to 7 at 3/2, 1/2ன்னு எழுதுகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபியூசிபிள் ரீஜனுங்கிறது இந்த ரீஜன் தான். அதாவது இந்த ஆரோ மார்க்கை தாண்டி போன இந்த ரீஜன் தான் ஃபியூசிபிள் ரீஜன். இந்த ரீஜனுக்குள்ளே நம்மளுக்கு எந்த விதமான காமன் பாயிண்ட்ஸுமே கிடைக்கல. அதுக்கு பதிலாக ஃபியூசிபிள் ரீஜன் இல்லாத இதுக்குள்ளே வந்துட்டு நமக்கு காமன் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அதனால் மேபி அதனால் கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷனுக்குள்ளேருந்து வந்த வேல்யூ தான் மினிமம் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்டில் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதே போல் உங்களுக்கும் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் உடனே கிடைக்கும். தேங்க்யூ.